கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானோர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினாலே ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கும்படியாக ஒரு பெரிய ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக உம்முடைய பிள்ளைகள் வசனங்களை கேட்கும் போதே தெளிவான மனக்கண்களை நீர் தந்து வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து அதனாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இன்னும் கீழே கூட உள்ள வசனங்களிலே இந்த தர்மத்தை குறித்தே பேசுகிறார். இந்த முதல் வசனம் பார்ட் 1 பிரசங்கத்தை நாங்கள் செய்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனம் பார்ட் 1. இந்த பார்ட் 1 இந்த பிரசங்கத்திலே முதல் வசனத்திலே மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷனுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் இருந்து உங்களுக்கு பிரதிபலன் வராது. பிரியமானவர்களே, தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்கிற பெயரிலே அநேக மனுஷர்கள் தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் செய்கிறார்கள், விசுவாசிகள் செய்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த தர்மம் பரலோகத்தின் பிதா அங்கீகரிக்கிறாரா? பரலோகத்தில் இருந்து அந்த பிரதிபலன் வருகிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். தர்மம் என்பது பல விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளும் மனுஷர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணங்களை கொடுக்கிறார்கள், சிலர் ஆகாரங்களை கொடுக்கிறார்கள், சிலர் வஸ்திரங்களை கொடுக்கிறார்கள், சிலர் பொருள்களை கொடுக்கிறார்கள். ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, இல்ல சபைகளிலும் கூட ஆலயங்களிலும் கூட போய் செய்கிறார்கள். இப்படி பல விதங்களிலே தர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தர்மம் என்கிற பெயரிலே காணிக்கையோ தசமபாகமோ தேவனுக்கு செய்யும் போது இதைதான் இங்கே பேசப்படுகிறது. தர்மம் என்றால் தர்மம் மாத்திரம் அல்ல. தர்மமாக செய்தாலும் காணிக்கையாக தசமபாகமாக நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் அதை தேவனுக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை மனுஷனுக்கென்றே செய்யாதபடிக்கு நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு காணிக்கைகள் தசமபாகங்கள், இந்த காணிக்கை தசமபாகம் என்று சொல்லும் போது பணம் மாத்திரம் அல்ல, பணமாகவும் கொடுக்கிறோம், பொருளாக கொடுக்கிறோம், வஸ்திரங்கள், எத்தனையோ விதங்களிலே ஆண்டவருக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு விதத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கூட நாம் ஆண்டவருக்கு தசமபாகமாக காணிக்கையாய் கொடுக்க வேண்டும். இதுதான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். உங்கள் சரீரங்கள் உங்களுடையது அல்ல, அதை தேவனுக்கு ஜீவ பலியாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே,
தர்மம் என்கிற பெயரிலே நீ எதை செய்தாலும், இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் காண வேண்டும் என்று. இரண்டாவது, மனுஷனுக்கு முன்பாக. இன்னைக்கு உங்களுடைய தர்மமோ காணிக்கையோ தசம பாகமோ தேவனுக்காக நீங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? பரலோகத்தில் இருந்து அது பிரதிபலன் உனக்கு வந்து கொண்டிருக்கிறதா? ஆகினால்தான் இந்த முதலாம் வசனத்திலே தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், காணிக்கை தசம பாகங்கள் தேவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்னும் விளக்கமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே 2 வார்த்தையை வாசிக்கிறோம். ஒன்று, மனுஷர் காண வேண்டும் என்று. பாருங்கள், மனுஷர் காண வேண்டும் என்று. இரண்டாவது வார்த்தை, மனுஷனுக்கு முன்பாக, அவர்களுக்கு என்று சொல்ல வார்த்தை மனுஷன். இந்த 2 விதங்களிலே நீ செய்யும் போது உன்னுடைய காணிக்கையோ தசம பாகமோ உங்களுடைய தர்மங்களோ தேவன் அங்கீகரிக்கிறதில்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார். பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், பரலோகத்தின் பிதா அதை அங்கீகரிக்க வேண்டும், சியோனில் இருந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், பரலோகத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் தர்மமோ காணிக்கையோ தசம பாகங்களோ எதை நீங்கள் செய்தாலும், வசனம் அதற்கு தான் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்றே செய்யுங்கள், அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள், அதை மனுஷனுக்கென்று செய்யக்கூடாது. நீங்கள் மனுஷனுக்கென்று செய்யாதபடி தேவனுக்கென்றே செய்யணும். இரண்டாவது, மனப்பூர்வமாய் செய்யணும். தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய காணிக்கைகள் தசம பாகங்கள் உன்னுடைய சரீரத்தை கூட சஜீவ யாகமுகாய் ஜீவ பலியாய் ஆண்டவருக்கென்று நீ சமர்ப்பிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆவியாத்மா சரீரத்து கூட ஆண்டவருக்காக எப்படி நீ காணிக்கையாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய், தசம பாகமாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய்? மனுஷர் காண வேண்டும் என்று. இரண்டாவது, மனுஷனுக்கு முன்பாக. இந்த 2 வார்த்தையிலே ஆழமான சத்திய உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது. தேவ பிள்ளையே, அப்படியானால் மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷனுக்கு முன்பாக உன் காணிக்கை தசம பாகங்கள் தர்மத்தை நீ செய்தால் அது பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்படியானால் அதை மனுஷனுக்கென்றே செய்யாதபடி தேவனுக்கென்றே செய்யுங்கள், அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தேவ பிள்ளையே, ஆகியனால்தான் இந்த முதல் வசனத்தில் இந்த 2 காரியத்தை இன்னும் விவரமாய் நாம் சொல்லும் பொழுது, முதல் காரியம் மனுஷர் காண வேண்டும் என்று. இந்த மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தை மனுஷ பயத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக நீ எதையாகிலும் செய்யும் போது அது காணிக்கையோ தசம பாகமோ, முன்பாகவே நான் சொல்லிவிட்டேன், காணிக்கை தசம பாகங்கள் தர்மங்கள் எதுவா இருந்தாலும் அது மனுஷர் காண வேண்டும் என்று நீ செய்யாதே. மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தை மனுஷ பயத்தை காட்டுகிறது, மனுஷனுக்கு பயந்து செய்கிறதை காட்டுகிறது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயமோ கண்ணியை வருவிக்கும். அப்போ மனுஷனுக்கு பயந்து நீ காணிக்கையோ தசம பாகமோ, இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஊழியக்காரனுக்கு பயந்துதான் காணிக்கை தசம பாகங்கள் கொடுக்கிறார்கள். அப்ப பரலோகத்தின் தேவன் எப்படி உனக்கு பிரதிபலனை கொடுப்பார்? நீ ஒரு ஊழியக்காரன், மனுஷன் தான். ஊழியக்காரனுக்கு பயந்து நீ காணிக்கை தசம பாகம் கொடுக்காது, ஒரு பொருளை கொடுக்காது, ஒரு வஸ்திரத்தை கொடுக்காது. மனுஷனுக்கு பயந்து உன் சரீரத்தை ஆராதனைக்கு வந்து உட்காராதே. ஊழியக்காரனுக்கு பயந்து உன் ஆவியாத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஆராதனையில செலுத்தாதே. அதுதான் மனுஷர் காண வேண்டும் என்று. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் மனுஷர் காண வேண்டும் என்றுதான் ஆராதனைக்கு வருகிறார்கள், ஊழியங்களை செய்கிறார்கள். அதான் மனுஷனுக்கு பயந்து. மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தை மனுஷனுக்கு பயந்து. மனுஷனுக்கு பயந்து நீ செய்தால் அது பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்ப மனுஷனுக்கு பயந்து எதையும் நாம் செய்யாதபடி எப்படி செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயந்து. இதுதான் 128ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
அவனை 5ஆம் வசனம் சொல்கிறது, அவனை தான், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை தான் கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன், மனுஷனுக்கு பயந்துதான் இன்றைக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயந்துதான் ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு பயந்துதான் விசுவாசிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே, இந்த உலகமே மனுஷனுக்கு பயந்துதான் போய் கொண்டிருக்கிறது. தேவ பயம் இல்லை. தேவ பயம் மரித்து போயிற்று. தேவ பயம் அற்று போயிற்று. விசுவாசியே, ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுங்கள். வேதம் நீதிமொழிகள் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய பயம் எங்க போயிற்று? ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து தர்மத்தை செய்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து ஊழியத்தை செய்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து ஆராதனையை நடத்துகிறீர்களா? தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து பாட்டு பாடுகிறீர்களா? தேவனுக்கு பயந்து ட்ரம் அடிக்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து டாம்பரின் அடிக்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து ஒரு கீபோர்டு போடுகிறீர்களா? தேவனுக்கு பயந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து காணிக்கை தசம பாகங்களை கொடுக்கிறோமா? மனுஷனுக்கு பயந்து, அதுதான் மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன், மனுஷனுக்கு பயந்து. மனுஷனுக்கு நீ பயந்து செய்கிற காரியம் பரலோகம் அங்கீகரிக்கல, பிதா அங்கீகரிக்கல, அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார். ஒருவேளை நீ மனுஷனுக்கு ஊழியக்காரனுக்கு பயந்து கோடி கோடி தசம பாகங்கள் காணிக்கை கொடுத்தாலும் கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார். அதனால உனக்கு பிரதிபலனே இல்லை, வேஸ்ட். மனுஷர் காண வேண்டும் என்கிற வார்த்தை மனுஷ பயத்தை காட்டுகிறது. பிள்ளைகளே, இந்த முதல் காரியத்திலே மனுஷனுக்கு பயந்து நீ எதையும் செய்யாதபடி எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து செய். 128ஆம் சங்கீதம் சொன்னபடி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன்னையும் பாக்கியவானாய் மாற்றும்படியாக நீ மனுஷனுக்கு பயந்து செய்யாதே, தேவனுக்கு பயந்து செய். இதுதான் மனுஷர் காண வேண்டும் என்று. 2வது வார்த்தை, மனுஷனுக்கு முன்பாக. உங்கள் தர்மங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீ செய்யக்கூடாது. உங்கள் காணிக்கைகள், உங்கள் தசம பாகங்கள், எந்த ஒரு காரியத்தையும், ஆராதனைகள், பாட்டுகள், எந்த ஒரு ஜெபங்கள் மனுஷனுக்கு முன்பாக. இந்த மனுஷனுக்கு முன்பாக என்கிற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் மனுஷ நீதியை வெளிப்படுத்துகிறது. மனுஷனுக்கு முன்பாக, அந்த டிரான்ஸ்லேஷன் மனுஷ நீதி. மனுஷனுடைய நீதி எல்லாம் துடைத்து போட்ட அழுக்கான கந்தை என்றுதான் வேதம் சொல்கிறது. ஏசாயா சொல்கிறார், மனுஷனுடைய நீதி துடைத்து போட்ட அழுக்கான கந்தை. அந்த நீதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்ப மனுஷனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக என்கிற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் மனுஷ நீதி. மனுஷனுக்கு முன்பாக என்கிற வார்த்தை மனுஷ நீதி. மனுஷ நீதியின் பிரகாரம் நீ தசமபாகவோ, காணிக்கையோ, தர்மங்களையோ, ஆராதனைகளையோ, பாட்டுகளையோ, ஜபங்களையோ, உபவாச பிரார்த்தனைகளையோ நீ செய்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷ நீதி உன்னை பரலோகமாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை சியோனாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை புதிய எருசலேமாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை மனமாட்டியாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை நீதிமானாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை பாக்கியவானாய் மாற்றாது. மனுஷ நீதி உன்னை தகுதிப்படுத்தாது. மனுஷ நீதி உன்னை பூர்ணப்படுத்தாது. மனுஷ நீதி தேவனுடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படும்படியாக உதவி செய்யாது. தேவ நீதி மாத்திரம்தான் உன்னை நீதிமானாய் மாற்றும். தேவ நீதிதான் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். தேவ நீதிதான் உன்னை மனவாட்டி சபையாய் மாற்றும். தேவ நீதிதான் உன்னை அங்கீகரிக்கும். தேவ நீதிதான் உன்னை கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள மறுரூபமாக்கப்பட தேவன் உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக என்றால் மனுஷ நீதி. எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் மனுஷ நீதியை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஞானஸ்தானம் பெறும்படியாக
யோவான் ஸ்நானகனிடத்திலே யோர்தான் நதிக்கரையிலே வருகிறார். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் யோவான் ஸ்நானகனை இந்த பூமியிலே பிறக்க செய்தது இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக. இப்படியாக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படியாய் வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உம்மால் நான் ஞானஸ்தானம் பெற இருக்கும்பொழுது நான் போய் உமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது சரியா என்று அவன் ஒரு கேள்வியை வைக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இப்பொழுது இடங்கொடு. இப்படியாய் நாம் எல்லாரும் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் நாம் எல்லாரும் தேவ நீதியை, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவ நீதியை நிறைவேற்றினால்தான் பரலோக ராஜ்யத்தில் இருந்து உனக்கு ஒரு பிரதிபலன், பரலோகம் போவதற்கும் கூட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மனுஷனுக்கு முன்பாக எதையும் நீ செய்யாதே. மனுஷனுக்கு முன்பாக என்பது மனுஷ நீதி. இன்னைக்கு ஊழியர்கள், விசுவாசிகள், எத்தனையோ கிறிஸ்தவ உலகத்திலே மனுஷ நீதி தான் போய்கொண்டிருக்கிறது. உன்னுடைய நீதி எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், துடைத்து போட்ட அழுக்கான கந்தை, அது இந்த பூமியில தான் இருக்கும், பரலோகம் போவாது. நீ மனுஷ நீதி பிரகாரம் ஒரு காணிக்கை, தசம பாகங்கள், மனுஷ நீதி பிரகாரம் உன் ஆவியாத்மா சரீரத்தை நீ செலவழித்து மனுஷ நீதி பிரகாரம் நீ எந்த தர்மத்தை செய்தாலும் அது பரலோகம் போவாது. பரலோகத்திலிருந்து உனக்கு தேவன் பிரதிபலன் கூட அளிக்க மாட்டார். ஆனால் மனுஷ நீதியை நிறைவேற்றாதபடி தேவ நீதியை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார், மனுஷனாய் வாழ்ந்தார். மனுஷ சரீரத்திலே அவர் தேவ நீதியை நிறைவேற்றி பூர்ணமாக்கப்பட்டு அவர் தேவனுடைய குமாரனாய் தேவனாய் பரலோகத்திலே சியோனுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாமும் கூட சியோனாய் புதிய எருசலேமாய் மாற வேண்டுமானால் தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் தர்மங்கள், உங்கள் தசம பாகங்கள், உங்கள் காணிக்கைகள், உங்கள் ஜீவியங்கள், எல்லா தர்மங்களும் தேவன் நீதிக்குள்ளே காணப்பட வேண்டும். சிநேகிதனே, ஊழியர்களே, விசுவாசிகளே, தேவன் நீதிக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்கள். மனுஷனுக்கு முன்பாக என்கிற வார்த்தை மனுஷ நீதியை காட்டுகிறது. மனுஷர் காண வேண்டும் என்று என்கிற வார்த்தை மனுஷ பயத்தை காட்டுகிறது. மனுஷனுக்கு பயந்து நீ செய்யாதபடி, மனுஷ நீதியிலே நீ செய்யாதபடி தேவனுக்கு பயந்து செய், தேவ நீதியில செய். இந்த ரெண்டு காரியங்கள் இந்த முதல் பார்ட் 1 பிரசங்கத்திலே நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய பயத்திலே பயந்து உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். அவன் தான் பாக்கியவான். தேவ நீதிக்குள்ளே நீ கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போது சொன்னாரே, இந்த வார்த்தையை உங்களுடைய ஞாபகத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடங்கொடு என்று சொன்னபடி தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நீ மனுஷ நீதியை தான் நிறைவேற்றி கொண்டிருந்தாயா? உன் கண்களை மூடு, முழங்கால் படியிடு. ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசிதான், நான் ஒரு ஊழியக்காரன் தான், ஆனால் இதுவரைக்கும் மனுஷனுக்கு பயந்தே எல்லாவற்றையும் செய்தேன், தேவனுக்கு பயந்து நான் செய்யவில்லையே. அப்படியானால் பரலோகம் உன்னை அங்கீகரிக்கவில்லை. இனிமேல் ஆகிலும் உன்னை அங்கீகரிக்கும்படியாக, இனிமேல் ஆகிலும் பரலோகத்தின் பிதாவினிடத்திலிருந்து பிரதிபலன் வரும்படியாக தேவனுக்கு பயந்து நீ செய். தேவ நீதியாய் செய். தேவ நீதிதான் உன்னை உயர்த்தும். அவருடைய நீதி சூரியனை போல பட்ட பகலிலே பிரகாசிக்கும் நீதியின் சூரியனா இருக்கிறது. அதுதான் தேவ நீதி. அந்த நீதியின் சூரியன் இன்னைக்கு உண்மையில் உதிப்பதாக. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். மனுஷ நீதி எல்லாம் துடைத்து போட்ட அழுக்கான கந்தை அதை தூக்கி வீசுவோமாக. தேவ நீதிக்குள்ளே நாம் கடந்து வருவோம். தேவ நீதிதான் உன்னை பரிசுத்தவானாய், நீதிமானாய், உன்னை மனவாட்டி சபையாய், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய். ஆயக்காரனை குறித்து வாசிக்கிறோம். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான். அந்த வீடுதான் பரலோகம், அந்த வீடுதான் சீயோன், அந்த வீடுதான் புதிய எருசலேம். அந்த வீட்டுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டுமானால், அந்த சீயோனாய் புதிய எருசலேமாய் நாம் மாற வேண்டுமானால், தேவனுக்கு பயந்து தேவ நீதியை நாம் நிறைவேற்றி தர்மத்தையோ காணிக்கையோ தசம பாகத்தையோ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோ நீ ஜீவபலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. எங்களை அதிகமாக நேசிக்கிறான் நல்ல தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை
தூக்கி எறிந்துவிட்டு தேவ பயத்தை தரித்துக் கொண்டு, மனுஷ நீதியை தூக்கி எறிந்துவிட்டு தேவ நீதியை தரித்துக் கொண்டு, ஒவ்வொருவரையும் சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற்றி பிதாவினிடத்திலிருந்து பிரதிபலன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்கள் என்று எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.